அந்த இடத்துல பார நடத்த கூடாதுன்னு சொல்லியாச்சுல. என் வீட்டு சாவி என்கிட்ட கொடுங்க. அங்க என் அப்பாவை திரும்ப குடியேத்தணும். வீடா? எந்த வீடு? இப்ப அது என் வீடு. அத அடமான வச்சுதான் நீயும் உங்க அக்காவும் என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும்? இன்னும் 3 மாசத்துல நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துடுறேன். இப்ப அந்த சாவி என்கிட்ட கொடுங்க. பார அடிச்சு உடைச்சிட்டதுனால நீ ஏதோ ஜெயிச்சிட்டத நினைச்சிட்டு இருக்காத. அந்த வீடு இன்னும் என் கையில தான் இருக்கு. பணத்தை என்கிட்ட காட்டாம உன் வீடு உன்கிட்ட வரவே வராது. நீ இருக்கிற நிலைமையில அந்த பணத்தை கட்டுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இதுக்கப்புறம் அந்த வீட்டை நான் என்ன கதியாக்குறேன்னு பாரு. ஆமா, அந்த வீடு உங்க அம்மாவோட நினைவுலன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல, அத நிரந்தரமா போட்டுறேன். அதுல புல்லு முளைச்சி கரைய அரைச்சி குட்டிச்சவர் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாரு. அந்த வீடு உன் கண்ணு முன்னாடியே நாசமாகிறத நீ பார்ப்ப. அண்ணே, கல்யாண ஏற்பாடுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் சீட்டை முடிச்சு இது வரைக்கும் சேர்த்து இருக்க அமௌண்ட்டை ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. எப்படிமா முடிச்சு கொடுக்கறது? 1 மாசத்துல ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். இந்த மாசம் கொடுத்தாச்சுமா. இனி அடுத்த மாசம் கலெக்ஷன் பண்ணாதான் காசு. அண்ணே, அப்படி சொல்லாதீங்கண்ணே. என்கிட்டலாம் பணம் இல்லம்மா. ஐயோ அண்ணே, நான் எல்லாத்திட்டையும் கலெக்ஷன் பண்ணணும்ல. கலெக்ஷன் பண்ணிட்டு நான் கால் பண்றேன், வந்து வாங்கிட்டு போ. என்ன சிந்து, ஏன் இவ்வளவு பரபரப்பா வர? அது வந்துக்கா, டெலிவரி கொடுக்க போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? ஆமாக்கா, நான் டெலிவரி கொடுக்க போன இடத்துல உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. என்ன சொல்ற? அந்த ஆள் எதுக்கு அங்க வந்தா? அதுதான்க்கா எனக்கும் தெரியல. திடீர்னு பார்த்தப்போ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நல்ல வேலைக்கா, டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துட்டேன். அவனுக்கு சந்தேகம் எதுவும் வரலையே? இல்லக்கா. அக்கா, வீட்டில் யாரையும் காணோம். இங்கே இருக்காங்க. தாத்தா, யாருப்பா வேணும்? அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? சித்ரா கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண மாப்பிள்ள நான் தான், கதிரு. அதெல்லாம் தெரியுது. எதுக்கு இப்ப பூ பழத்தோட வந்திருக்க? அது தாத்தா. என்ன ஜெயந்தி, யார் வந்திருக்கா? அத்தை, மாமா வீட்ல இல்ல. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சித்துமா. அத்தை, எல்லாம் நல்ல விஷயம் தான் அத்தை. சித்துமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர் முழுக்க பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு வராதவங்களாம் விவரம் தெரியாம உன் பொண்டாட்டி எப்படி இருக்கான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் நின்று போன கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஏய், சித்ரா சின்ன பொண்ணு. சட்டப்படி அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. ஐயோ, அதான் நீங்க ஏற்கனவே போலீஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே, அதை வச்சு பண்ணிக்கலாம்ல. லீகலா இனிமே நம்மளை யாரும் தடுக்க முடியாது. தம்பி, நீ தேவையில்லாத ஆசையோட இங்க வந்திருக்க. இது சரியில்லை. இது தாத்தா தேவலதா சார். மாமா என்ன சொல்லியிருக்காரு? சித்ரா எப்படினாலும் உனக்கு தான், நீ தான் அந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லியிருக்காருல. நான் ஏற்கனவே சித்ராவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்டு போலான்னு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? டேய் கதிர் வாடா வாடா கதிர் வா கதிர் வாடா சொல்றேன்ல வா. வான்னு சொல்றேன்ல வா. விடுடா. டேய் கதிர் என்னடா ஆச்சு? சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. எங்க போய் அடி மாப்ள வாங்குறீங்க? எல்லாரும் பாக்குறாங்கடா. அசிங்கமா அவமானமா இருக்குடா. பார்க்கட்டும்டா. இந்த பொம்பளைங்களாம் அடிச்சு துரத்துன அவமானத்தை விட இந்த அவமானம் கம்மி தான். பார்க்கட்டும். என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன சண்டையோ இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க தெரியலையே. எப்படி? டேய் மாப்ள வண்டியில ஏறா எல்லாரும் பாக்குறாங்கடா. டேய் ஏறாங்கடா. டேய் டேய் ஏன்டா இப்படி பண்றாங்க? சொன்னா கேட்க மாட்டீங்கறான்டா. யா! டேய் டேய் போடா. டேய் நில்றா. டேய் மாப்ள சொன்னா கேளு மாப்ள. டேய் டேய் ப்ளீஸ் சொன்னா கேளு. ஏதோ செய்யணும்டா. பேசிக்கலாம்டா இது. சும்மா விட கூடாது. டேய் சொல்றத இவனுக்கு கேளுடா. சேர்ந்து விடக்கூடாது. சரிடா பாத்துக்கலாம்டா விடு. என் மேல கை வைக்கிறாளுங்க. பாத்துக்கலாம் வா. ஏய் பாத்துக்கலாம். பேசிக்கலாம் உனக்கு. எது வந்தாலும். நீ வா வீட்டுக்கு போலாம் வா. டேய் சீக்கிரம் வாடா. அவ இங்க வந்திருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கு இல்ல தகவல் சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே அவனை அடிச்சு விரட்டுற தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? பொம்பளைங்க ஆம்பளைங்களை தலை நிமிந்து கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? ஆனா நீங்க அவனை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. என்னதான் அவன் தப்பானவனா இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை. நான் அவனை என் மாப்பிள்ளன்னு ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம பொண்ணு அவன் தொட்டு தொட்டு பேசுறான், உரிமை எடுத்து நடந்துக்கிறான். அதை என்னன்னு கேட்க போய் கடைசியில கை நீட்டி அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. டேய் அவன் வந்தது நடந்துகிட்டது பேசுனது எதுவுமே சரியில்லடா. சுமாருவா. நீங்க இப்படி ஆதரவா பேசி இடம் கொடுக்கறதுனாலதான் இவங்களுக்கு ஆம்பளைக்கு மேல இருக்க பயம் ஆயிடுச்சு. தப்பு பண்றது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள கண்டிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் ஆதி காலத்துல இருக்கிற மாதிரி பொம்பளைங்கள ஆம்பளைங்களுக்கு அடிமையாக்கணும்னு நினைக்காதீங்க. வெளியில போய் பாருங்க, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. பொம்பளைங்க எல்லாத்துலயும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாயமுறை. இந்த மாதிரி என்கிட்ட பேசுறவளை வச்சுக்காத. இந்த வீட்ல அது கிடையாது.